Hi, hello, good evening all. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து BMWல இருந்துட்டு the all new 5 series வந்திருக்கு. இந்த 5 series வந்துட்டு பாத்தீங்கன்னா 530Li அப்படின்றதுக்கான அந்த ஒரு வேரியன்ட்ல வந்து நம்ம கிட்ட வந்திருக்கு. நான் எப்படி மைக்கை பிடிச்சிட்டு வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா ஐ met with an accident. ஸோ அதனால வந்துட்டு என்னால் மைக் வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணி பேச முடியாது. ஸோ தட்ஸ் ஐ எம் யூசிங் இட் இயர். ஸோ கமிங் டு த பாயிண்ட், இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா 8th ஜென்ரேஷன் ஆஃப் BMW 5 series வந்து சொல்றாங்க. ஸோ தட் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா G63 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு மெயினா ஐ கேட்சியான ஒரு விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கிட்னி கிரில் தான். இந்த கிட்னி கிரில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மேட்டே கோல்டு கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அது பார்க்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான அந்த ஒரு பிரசன்ஸ் வந்து செம்மையா வந்து கொடுக்குன்னு சொல்லலாம். வித் அன் ஆக்டிவேஷன் ஆஃப் கிட்னி கிரில். ஸோ தட் உங்களுக்கு வந்து வேணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து பண்ணிக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு 360 டிகிரிஸ் ஆஃப் கேமராஸ் வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியோட பர்பஸ்க்குமே வந்து பவர்ஃபுல்லா வந்து இருக்கும்னு சொல்லலாம். ஸோ தட் அதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடிக்கான அந்த ஒரு லேம்ப்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அந்த எல்இடி லேம்பே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எல்இடி லேம்பா வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ தட் அந்த டிஆர்எல்லே வந்துட்டு உங்களுக்கு இன்டகிரேட்டடா டர்ன் லேம்ப்ஸ் ஆகும் வந்து மாறப்போகுது. ஒரு சைட்ல இருந்து நீங்க ஃப்ரண்ட் ஃபெண்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் சம்திங் லிட்டில் பிட் வியர்ட். அண்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இந்த கட்ஸ் அண்ட் கிரீசஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ப்பியா ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினா இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு லென்த்ல this vehicle is going to be the LWB version. Mercedes-ல இருந்து உங்களுக்கு காம்படிட்டர் E கிளாஸ் வந்திருக்காங்க. ஓகே, அவங்க வந்துட்டு ஒரு லாங் வீல் பேஸ் வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்டா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 5 series வந்துட்டு LWBன்ற அந்த ஒரு வெர்ஷன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா 6GT வந்து ஆல்ரெடி ஸ்டாப்டு. ஆக்சுவலி மெர்சிடிஸ்ல E கிளாஸும் 6GT தான் வந்துட்டு BMWல இருக்க அந்த 6GT தான் வந்துட்டு ஒரு காம்படிட்டர். 5 series வந்து ஒரு மிட், அதுக்கு வந்து காம்படிட்டர் யாருமே அப்படின்றது வந்து யாருமே இல்லை அப்படின்றதான் அந்த ஒரு விஷயம். இப்போ அதை ஸ்டாப் பண்ணதுனால அவங்களுக்கு காம்படிட்டர் வந்து டைரக்டா 5 series தான் வந்து வருவார். ஸோ அதனால தே ஹேவ் இன்ட்ரடியூஸ் திஸ் LWB வெர்ஷன். இது வந்துட்டு பிஃபோர் இந்த 5 series கம்பேர் பண்ண போகும்போது 130mm இன்க்ரீஸ் பண்ண அந்த ஒரு வெஹிக்கிளாக வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ 130mm வந்து இன்க்ரீஸ் பண்ணனால உங்களுக்கு உள்ள வந்து லெக் ரூம் வந்து ஆம்ப்லாம் வந்து கிடைக்க போகுது. அது எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு போக போக வந்து காட்டுறேன் இன்டீரியர் உள்ள போகும்போது. ஸோ நீங்க அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காரை சுற்றி சென்சார்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அடாஸ்கான ஒரு ஃபீச்சர்ஸும் வந்து கிடைக்க போகுது. அண்ட் ரேடார்ஸ் அது எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்து இன்டகிரேட்டடா வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். அண்ட் கீழே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்பான அந்த ஒரு பம்பர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிறதுனால ஒரு ஸ்போர்ட்டியரான அந்த ஒரு லுக் வந்து இந்த கார் வந்து கொடுக்குன்னு சொல்ல முடியும். நம்ம கிட்ட இருக்க இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் பிளாக்னு வந்து சொல்லுவாங்க. இட் லுக்ஸ் லைக் அ ப்ளூ பிளஸ் பிளாக். ஸோ வந்து ஒரு வித்தியாசமான அந்த ஒரு குட் கலர் ஃப்ரம் BMWன்னு வந்து சொல்லலாம். பழைய BMWல பாக்குற அதே அலாயோட டிசைன் வந்துட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க வித் தட் சங்கி டயர்ஸ். ஓகே, நீங்க பிஃபோர் இருந்த அந்த பழைய BMWல வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 series அதெல்லாம் இருக்கும்ல, அதுலலாம் வந்து நீங்க பார்க்கும் போது உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி சங்கியான அந்த டயர்ஸ் கொடுத்துட்டு குட்டியான அந்த அலாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அதோடைய பாடிக்கு அது பார்க்கும் போது நல்லா இருக்கும். இது வந்து ஒரு LWB வெர்ஷன்ல இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்ன்றது வந்து எனக்கு தெரியல. எனக்கு இட் லுக்ஸ் லிட்டில் பிட் வியர்ட். ஆனா பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து நீங்க இதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து 225, 55 R18 அந்த ஒரு ப்ரொஃபைலோட அந்த டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரெகுலர் டயர்ஸ் தான். ஆனா உங்களுக்கு வந்து அது ஏன் சங்கியா தெரியுதுன்னா அலாயோட சைஸ் வந்து கம்மி பண்ணிருக்கு. பிஃபோர் இருந்த அந்த 5 series லெகசியோட அந்த டிசைன் லாங்குவேஜ் அது வேற மாதிரி. ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் போகும்போது அவங்க டிசைன் லாங்குவேஜஸ் வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ வை. அது மாத்துறது கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நம்மளோட இந்தியாவில் இப்போதைக்கு வந்து 2 வேரியன்ட்ஸ்ல இந்த கார் வந்துருக்கு. அதாவது நீங்க பெட்ரோல் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வெறும் 530Li மட்டும் தான் வந்து கிடைக்கும். அதுல உங்களுக்கு வந்து 2 ட்ரிம் அவுட் வேரியன்ட்ஸ் வந்து இருக்கு. அதே இது வந்துட்டு நீங்க இன்னொரு மாடல் போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு i5ன்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் இருக்கு. அது வந்து ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இது வந்து மைல்ட் ஹைபிரிட் சிஸ்டம் உடைய வெஹிக்கிள். ஸோ தட் உங்களுக்கு 48 வோல்ட்கான அந்த ஒரு மைல்ட் ஹைபிரிட் சிஸ்டம் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. வித் 2.0 லிட்டர் 4 சிலிண்டருக்கான ஒரு இன்ஜின் வந்து கிடைக்க போகுது. இதோடைய பவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 255 அந்த ஒரு ஹார்ஸ் பவர் வந்து கிடைக்க போகுது. வித் 400 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 600 ஹார்ஸ் பவர் வந்து கிடைக்க போகுது. ஸோ த வெரி 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 குவிக்கஸ்ட் ஒரு ஈவியா வந்து அந்த வெஹிக்கிள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து 0 to 100 வித்தின் 3.8 செகண்ட்ஸ்ல போகும். அதாவது i5 அதோடைய மாடல் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் M60 த பியோர் M. அது வந்து நீங்க அட்ரினலின் ரஷ் வந்து ஃபீல் பண்ணனா யூ கேன் கோ வித் தட். இதுலயே வந்து உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் தட் இஸ் டாப் கோர் வித் எக்ஸ் டிரைவ் சிஸ்டம். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ்ல வந்து வரும். இது வந்து வெறும் ரியர் வீல்கான அந்த ஒரு டிரைவ் தான். திஸ் இஸ் த ஆல்மோஸ்ட் நியூ டிசைனோட அந்த ஒரு டெயில் லேம்ப். இங்க வந்துட்டு உங்களுக்கு 530Li அப்படின்றதுக்கான ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 அப்படின்ற அந்த லோகோ மட்டும் வந்து பெருசா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்குன்னு சொல்லலாம். கீழே இருக்க இந்த லாஸ்ட் அதாவது ஃபைனல் பம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஷார்ப்பான அந்த ஒரு கட்ஸ்ல வந்து கொடுத்தனால லுக்ஸ் மச் மோர் ஸ்போர்ட்டியர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இதுல ரிவர்ஸ் லேம்ப் அது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக்
how we see that in Mini Cooper, Countryman அதெல்லாம் வந்து பார்த்த மாதிரி. எனக்கு மட்டும்தான் இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஜாகுவார் எக்ஸியோட ஃபீல் கொடுக்குதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஜாகுவார் எக்ஸில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்க அந்த கீழே பம்பர் அது எல்லாமே வந்து சேம் திங் ஒரே மாதிரி ஒரு இருக்க அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. ஈவன் தட் சி பில்லர், ஸோ சி பில்லரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதே அந்த ஒரு ஃபீல்ட்ல வந்து முடிகிற மாதிரி இருக்கு. அந்த ஹெட் லேம்ப் அதோட கனெக்டிவிட்டி அது எல்லாமே வந்து எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது இதே வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சி பில்லர்ல வந்துட்டு உங்களுக்கு 5 அப்படின்ற ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாட் ஆஃப் எல்இடி ஆர் இலுமினேஷன் திங், பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரேடியம் திங். சார் நீங்க வந்து நைட்ல போகும்போது ஒரு லைட் அங்கே ஏதாவது ஒரு இருட்டான ஒரு இடத்துல வந்து போறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5 அப்படின்றது மட்டும் வந்து பயங்கரமா இலுமினேட் ஆகி வந்து காட்ட போகுது நான் சொல்லலாம். அண்ட் இங்க உங்களுக்கு வந்துட்டு பூட்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு. ஹியர் இஸ் த பூட் ஸ்பேஸ். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா you're going to get something around ஒரு 500 liters கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இருக்கும். that is the decent and the maximum thing that the sedan should get அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி கை இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கவங்களால வந்து இழுத்துலாம் க்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்காகவே அந்த ஒரு பட்டன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இப்போ வந்து இருந்துச்சு. ஏன்னா காஸ் ஐ கான்ட் புஷ் இட் டவுன், என்ன புல் பண்ண முடியுமே தவிர ஐ கான் புஷ் இட் டவுன். நான் இப்போ இந்த BMW ஓட இந்த இன்டீரியர்ல வந்திருக்கேன். இந்த இன்டீரியர்ல வந்தோடனே எனக்கு செம்ம ஐ கேட்சியா இருக்க அந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கேபின். நான் ஒரு வாட்டி BMW ரிவ்யூ பண்ணும் போது நான் சொல்ற அந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கேபின் தான். அது ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த இலுமினேஷன் ஆஃப் பார்ஸ் வந்து தெரியுதுல்ல, அந்த பார்ஸே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுக்கும்ன்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஆம்பியன் லைட்டிங்ஸே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனரியான அந்த ஒரு இலுமினேட்டிங் லாம்ப்ஸா கூட வந்து மாறும். If you put this hazard na, see, it becomes like this. நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா நான் எந்த ஒரு ஆம்பியன்ல வச்சிருந்தானோ அதே மாதிரி வந்து மாறிட போகுது. அண்ட் அதே மாதிரி நான் இப்போ டோர்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணோம் அந்த மாதிரி வந்து நினைச்சேன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுவே ஒரு ரெட் கலர்ல அந்த ஒரு பேட்டர்ன்ல வந்து கொடுக்க போகுது. பக்கத்துல ஏதோ ஒரு கார்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட வந்து உங்களுக்கு அதே கலர்ஸ்ல ஒரு பேட்டர்ன் வந்து கொடுக்க போகுது நான் சொல்லலாம். அண்ட் மெயினா இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பான ஒரு BMW ஸ்டியரிங் வந்து இட்ஸ் நியூ டு திஸ் செக்மெண்ட் அண்ட் ரொம்பவும் நல்லா இருக்கு ஆக்சுவலி வந்து பாக்கிறதுக்கு. அதில் குட்டியா அந்த ஒரு M Sport அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் ஆவ்சம் ஆக்சுவலி செம்மையா வந்து இருக்கு. அண்ட் பேடல் ஷிஃப்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பூஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கார் வந்து 6.8 செகண்ட்ஸ்ல வந்து 100 வந்து டச் ஆக போகுது. அந்த பூஸ்ட் வந்து நீங்க பிரஸ் பண்ணும்போது இமீடியட்டா இன்ஜினுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் வந்து போகும். அது நீங்க போகும்போது உங்களால ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம்குள்ளே வந்து ஃபுல் டார்க் யூஸ் பண்ணி அவங்களால வந்து அட்டைன் பண்ண முடியும் அந்த ஒரு ஃபுல் ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ வி கேன் யூஸ் தட் பூஸ்ட் ஃபார் 10 seconds மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வந்து போவர்ஸ் அண்ட் வில்கின்ஸ்க்கான அந்த ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிறிஸ்டல் கிளியரா வந்து இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியும். லைக் how we see that in நார்மன் கார்டன். ஸோ த சேம் திங். அண்ட் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் காக்பிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் த பட்டன்ஸ் ஃபார் திஸ் கார் அண்ட் தட் ஏசியோடைய வின் ஃப்ளோஸ் மூலம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டச்ல வந்து டச்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். பட் வந்து என்னன்னா லைக் எல்லாமே வந்து டச்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஓல்டு ஸ்கூல் பேட்டர்ன்ஸை வந்து நீங்க கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணுவீங்க. எனக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கு உங்களுக்கு. அண்ட் 14 inchesக்கான அந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ஸ்க்கான ஸ்கிரீன் வந்து கிடைக்க போகுது. அண்ட் 12 inchக்கான டிரைவர்ஸ் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் வந்து கிடைக்க போகுது. லைக் how we see that in BMW நியூ X7, i7 அண்ட் எவ்ரிதிங். இது எல்லாத்துலயும் iX அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்துலயும் பாக்குற மாதிரி இதுதான். BMW X7 ஓட ரிவ்யூ கூட நம்மளோட சேனல் வந்து அவுட் ஆயிருக்கு. ஈவன் தட் iX2. ஸோ பாக்கலன்னா போய் வந்து பாருங்க. I'll give you the card 2. ஸோ மேலே வந்து காட்டு தரேன், நீங்கள் அதை போய் அதை பார்க்கலாம். அந்த சன்ரூஃபே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக ஓப்பன் ஆகுது. எல்லாமே ஃப்ரண்ட்ல இருந்து ஓப்பன் ஆகுது, வந்து பேக்ல இருந்து ஓப்பன் ஆகி ஃப்ரண்ட்ல இருந்து வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வியூ கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு பேனராமிக் மூன் ரூஃபா வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ சன் ரூஃப். ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஓப்பன் பண்ண முடியாது. ஜஸ்ட் மூன் ரூஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜ் அண்ட் உங்களுக்கு ஒயர்லெஸ்க்கான அந்த சார்ஜிங் போர்டு அது எல்லாமே வந்து கிடைக்குது. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ்க்கான அந்த ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டலின்ல உங்களுக்கு வந்துட்டு நாப்ஸ், அதாவது ஐ டிரைவ்க்கான அந்த ஒரு நாப்ஸ் வந்து கிறிஸ்டலின் பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பட்டனே வந்து நல்லா இருக்கு. அண்ட் வால்யூம் வந்து அப் அண்ட் டவுன் பண்ற அந்த ரோலர்ஸ் கூட வந்து இட் லுக்ஸ் இந்த கிறிஸ்டலின். அந்த கியர் ஷிஃப்டர்ஸ் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்டலின்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நிறைய இடத்துல அந்த ஒரு லக்ஸுரி டச்சஸ் வந்து பயங்கரமா வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஐ லவ் திஸ் இன்டீரியர் ஆக்சுவலி. இதோட அஃபால்ஸ்டி அண்ட் குஷனி எல்லாமே வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லக்ஸுரினஸை வந்து டச் பண்ணியிருக்காங்க யூசிங் திஸ் BMW 5 சீரிஸ்ன்ற மாதிரி சொல்ல முடியும். அப்படியே இந்த பேக்ல போயிட்டு நான் உங்களுக்கு என்ன நல்லா இருக்குன்ற சொல்றேன். பிஃபோர் மூவிங் இன் டு தட், இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து வேகனோட லெதர்ஸ்ல வந்து மேக் பண்ணிருக்காங்க. அந்த இன்டீரியரே வந்து நாட் ஆர்மிங் எனி அனிமல்ஸ்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். I'm in the back presence of this 5 series. இங்க வந்தோடனே I can feel the interiors knee room. ஒரு LWB கான ஒரு வெர்ஷனே வந்துட்டு
உங்களால இங்கதான் வந்து பார்க்க முடியும். த்ரூ அவுட் த கார் நான் சொன்ன மாதிரி வந்து ஆம்பியன் லைட்டிங்ஸ் வந்து பயங்கரமா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு குஷனை வந்து பயங்கரமா வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு இங்க ஒரு பில்லோ மாதிரி கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஐ கான் டூ தட் திங், பட் அது என்னால வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலி இட் லுக்ஸ் சோ 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 வாவ். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு you're going to get an armrester. அந்த ஆம்ரெஸ்டர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வயர்லெஸ்க்கான அந்த ஒரு சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பட்டன் இருக்கு, நான் அதை பிரஸ் பண்ணனா திஸ் திங் மூவ்ஸ் லைக் திஸ். you're going to get a 2 cup holders. அது வேணானா இந்த மாதிரி நீங்க தள்ளிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணி நல்லா இருக்கு. அதோட குவாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெதர்ல வந்து மேக் பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்கு. 4 ஜோன்கான அந்த ஒரு கிளைமேட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க யூசிங் திஸ் டச் ஸ்கிரீன். ஆனா இந்த வண்டிலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பல விஷயங்கள் வந்து டிப்ரிஷியேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் காஸ்ட் கட்டிங். ஐ டோன்ட் நோ அது காஸ்ட் கட்டிங்ல கூட வருமானு எனக்கு வந்து தெரியல. அது என்னன்னா சன் பிளைண்ட் வந்து கிடையவே கிடையாது. ஈவன் இந்த பேசிக் கார் யூ கெட் த சன் பிளைண்ட், பட் இதுல வந்து சன் பிளைண்ட்ன்றது ஒரு விஷயமே இல்லை. அதை எடுத்துட்டு போயிட்டு வந்து ஆக்சசரிஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. அந்த ஒரு விஷயங்கள். ஏர் சஸ்பென்ஷன் வந்து கிடையாது. த நார்மல் ஷாக் அப்சர்வர் யூ ஓன்ட் கெட் ஏர் சஸ்பென்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காஸ்ட் கட்டிங்ல வந்து மேக் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன விஷயங்கள் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. எனக்கு கிடைக்க போற அந்த ஒரு ஹெட் ரூம் வந்து பயங்கரமான அந்த ஒரு ஹெட் ரூம் இருக்கு. அதாவது என்னுடைய ஹைட்க்கு இட் லுக்ஸ் சோ டீசன்ட் அண்ட் குட். 6 feet இருக்காங்கன்னா ஓரளவுக்கு காம்பேட்டபிலிட்டியா இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஃபீல். பட் சென்டர்ல ஒரு டனல், ஏசி டனல் வர்றதுனால யூ கான் சிட் இன் இயர். இந்த இடத்துல வெறும் 4 பேர் தான் வந்து இந்த கார்ல டோட்டலாவே வந்து போக முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு லக்ஸுரியை வந்து ஃபீல் பண்ணோம், பயங்கரமா வந்து இருக்கணும்னு வந்து நினைச்சீங்கன்னா நீங்க இந்த விஷயத்துக்கு வந்து இந்த காருக்கு வந்து போகலாம். ஆனா பட் வந்து மெர்சிடிஸ்ல இவங்களுக்கு வந்து இ கிளாஸ் வந்து டைரக்டான அந்த காம்படிட்டர் வந்து இருக்காங்க. அவங்க இதை விட சில பல விஷயங்கள்லாம் எக்ஸசிவா வந்து கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ விச் இஸ் கோயிங் டு பி யோர் பிக். ஆனா என்ன வந்து கேட்டீங்கன்னா ஒரு 90 lakhsக்கான ஒரு பட்ஜெட்ல வந்து நீங்க வரும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு லக்ஸரி செடானா இந்த வண்டி வந்து இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஆனா உங்களால வந்து இந்த சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணிக்க முடியாது. திஸ் இஸ் த ஃபிக்ஸ்டு போர்ஷர். ஆனா வந்துட்டு உங்களால அதே பென்ஸ்ல வந்து போனீங்கன்னா 47 டிகிரி வரைக்கும் இந்த சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் ரிக்ளைன் பண்ணிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பேஷியஸான அந்த ஒரு கேபின் வந்து கிடைக்க போகுது கம்பேரிட்டிவ்லி டு திஸ் BMW 5 Series. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேக் ஷூர் டு ஃபாலோ அஸ் ஆன் Instagram அண்ட் அப்படியே எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. அப்படியே ஒரு BMW ஃபேனா இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான அந்த ஒரு கார் கண்டென்ட்ல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். ஸோ அன்டில் தட், தேங்க்யூ அண்ட் பிக் லவ்.